சண்டே மார்னிங் எப்பயுமே சண்டேஸில் பிரியாணி அப்படி இல்லை ஃபிஷ் அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் இந்த டைம் டேடி ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் கிரேவி கேட்டதுனால மம்மி இன்றைக்கி மெனுவையே மாற்றிட்டாங்க. மம்மி கரியானம் வைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டு டின்னரும் ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொன்னாங்க. சீக்கிரமாக கரியானம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி குக்கிங் நான் இல்லை, எங்கள் மம்மி தான். மம்மி இன்றைக்கி பெரிய சட்டியாக எடுத்துக்கிட்டாங்க. அதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. பட்டம், லவங்கம், ஏலக்காய், கிராம்பு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட அப்படியே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1லேருந்து 3 டீஸ்பூன் அளவு நாங்கள் சேர்த்துக்கிறோம். இடையிலேயே இது கூட சேர்க்குறதுக்காக 4 பழமான தக்காளி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம். இது கூடவே நாங்கள் தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம். அதையும் நல்லா அரைச்சி வச்சாச்சு. இது கூடவே தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட தேவையான ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி, தனியா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட உப்பு ஆட் பண்ண வேணாம். கறி சேர்க்கும் போது நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போது அரைச்சி வச்ச தக்காளியும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கறியும் சேர்த்துடலாம். கறியும் சேர்த்துட்டு ஒரு கை அளவு அம்மா கல்லுப்பை சேர்த்துட்டாங்க. நல்லா கொதி வரட்டும். சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நம்ம தேங்காய் பாலை அதில் ஊற்றிடலாம். அதுக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸ் அதில் வேகட்டும். அவ்வளோதான், தரமான கறி குழம்பு ரெடி. இது கூடவே சிக்கன் கிரேவியும் செஞ்சுருந்தாங்க. ரெசிபி அப்கமிங் வீடியோஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீட்டில் தரமான சாப்பாடு. ஹாப்பி சண்டே டு ஆல்.